இந்த மிதுன ராசிக்காரங்களோட பிறப்பு பலன் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவங்க, எப்படிதான் வாழ்வாங்க, கண்டிப்பா எல்லாம் சொல்லணும். சொல்லுங்க. ஒரே ஒரு பழமொழியை மட்டும் இவங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். இந்த புதன், அதனாலதான் எல்லாரும் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. இந்த புதனை ஏன் அந்த ஆனா அது சில ராசிகள் தான் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா உண்மைதான். இது எல்லாருக்கும் ஏத்த மாதிரி போறது பெரிய விஷயம். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் தெரியுமா? விஷயம் அது. யாரையுமே பகச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு உண்டு. அதனாலதான் நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ஜெமினின்னு சொல்லி ஒரு ஆண் படமும் ஒரு பெண் குழந்தை படமும் போட்டிருப்பாங்க ஆமா ஆமா இல்லையா? ஆமா. இது மிதுனத்தினுடைய சிம்பிள் ஜெமினி தான் அது. கம்பெனி அது. ஆமா, அது மிதுனத்தினுடைய சிம்பிள் தான் அது. அப்படியா? அததான் ஜெமினி அப்படின்னு ஆங்கிலத்துல மிதுனத்தை ஜெமினின்னு தான் சொல்லுவாங்க. ஓ, அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்னைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நிச்சயமா. நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதுல மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலேயோ பிறந்துட்டாங்கன்னா அது ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவா பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா, லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன பிரசன்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பத்தி கேட்டதுனால, இந்த பிறப்புலயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். மேம், நம்ம இப்போ ஒரு ராசிக்கும் பிறப்பு பலன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களோட பிறப்பு பலன் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவங்க, எப்படிதான் வாழ்வாங்க, கண்டிப்பா எல்லாம் சொல்லுங்க. ஒரே ஒரு பழமொழியை மட்டும் இவங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். சொல்லுங்க. அது என்ன? நாளும் தெரிஞ்சவன் சந்தேகம் போனா வாங்கவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி இவங்க தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற வரையும் இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. அது மிதுனம் அதை மட்டும் கவனமா கடைபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ டேலண்டான பர்சன் இவங்க. எப்போதுமே அடுத்தவங்களுக்கு ஏணியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது காற்று ராசி, நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், சுற்றி சுற்றி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இந்த மிதுனத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் என்ன இருக்குன்னா, புதனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால எதையுமே ஒரு நடுநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. இந்த புதன் கிரகங்களில் புதனுக்கு உள்ள கேரக்டர் என்னன்னா, யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. நல்லவங்களோட சேர்ந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, பகைவர்களோட சேர்ந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிடுறது. அந்த மாதிரி நடுநிலையாக இருக்கக்கூடியது இந்த புதன். அதனாலதான் எல்லாரும் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. இந்த புதனை ஏன் அந்த அது சில ராசிகள் தான் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, உண்மைதான். இது எல்லாருக்கும் ஏத்த மாதிரி போறது பெரிய விஷயம். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். யாரையுமே பகச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு உண்டு. இந்த அகலாமல் அணுகாமல் தீக்காய் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்பவும் விலகி இருக்க மாட்டாங்க,
தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை அமைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு நல்லாவே உண்டு. நம்ம ராசிகளே மிதுன ராசி எடுத்துக்கிட்டோம்னா அதை சந்த கடன்னு சொல்லுவோம். ஏன்னா சந்தடிகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அவங்க இருக்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி புதன் அவங்களுடைய லக்ன ராசியின் அதிபதியாகவே வர்றதுனால அறிவு கிரகம், ரொம்ப நல்ல டேலண்டா யோசிப்பாங்க. ஆனா எல்லாத்துலயும் அந்த அறிவை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நாளும் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனா வாங்கவும் மாட்டான், கொடுக்க மாட்டான். ஒரு பொருளுடைய விலை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது இவ்வளவுதான் அப்படின்னா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விலை அப் அண்ட் டவுன் மாறும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இல்ல இந்த பொருளுடைய விலை இதுதான், நீ இது தர்றதுன்னா இல்லாட்டினா தராத, போய் அவனுக்கெல்லாம் பொருள் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம வாங்கவே மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். புத்திசாலிலேயே அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுனத்தை பொறுத்தளவுல. ஆனா என்ன அப்படின்னா இவங்க ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்லும் போது மட்டும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆனா தனக்குங்கும் போது மதில் மேல் பூனை மாதிரி இங்கிட்டு தாவலாமா இங்கிட்டு தாவலாமா, இதை பண்ணலாமான்னு ஒரு எப்போதுமே இவங்களுக்கு ஒரு இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ஜெமினின்னு சொல்லி ஒரு ஆண் படமும் ஒரு பெண் குழந்தை படமும் போட்டிருப்பாங்க இல்லையா? இது மிதுனத்தினுடைய ஜெமினி கம்பெனி. அது ஆமா, அது மிதுனத்தினுடைய சிம்பிள் தான். அது அததான் ஜெமினி அப்படின்னு ஆங்கிலத்துல மிதுனத்தை ஜெமினின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது 2 குணமாக இங்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சில நேரத்துல ஆண் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுவாங்க. ஒரு சில நேரத்துல இவரா இப்படி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பணிஞ்சு போவாங்க. எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல பணியணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு அழகா தெரிஞ்சு வச்சவங்க. அரசியல்ல பொருத்தமானவர்கள்னா இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா சந்திரன் பேச்சுல வாக்கு ஸ்தானத்துல சந்திரன் இருப்பாரு. அந்த சந்திரனுடைய நிலவு என்ன, நம்ம ஒரு அலங்காரத்திற்கு கூட நம்ம அதிகமா எடுத்துக்கிறது சந்திரன் தான் எடுத்துக்கோம். நிலவு அப்படிங்கிறது தான் அலங்காரத்துக்கு கூட எடுத்துக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு வர்ணனையாக பயன்படுத்தக்கூடியவர்கள். ஒரு ரசிகர் அப்படின்னா அது மிதுனத்துக்கு அதிகமாகவே பொருந்துவோம். கலா ரசிகன்னா அது மிதுனத்தை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பொருந்தும். இவங்க ஒரு மன அமைதி வேணும் அப்படின்னா அழகா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மியூசிக்கை போட்டு கேட்டாங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு பரவாயில்ல. அந்த இசை அப்படிங்கிறது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சினி ஃபீல்டுலயும் நிறைய இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய இருப்பாங்க. ஏன்னா அந்த மிதுனம்ங்கிறது அந்த சினி ஃபீல்டுக்கே உடைய ஒரு, அதுலயும் ராகுடைய நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். திருவாதிரை யாரு? நடராஜர் டான்ஸ் ஆனவருடைய நட்சத்திரம் இல்லையா? ஆருத்ரா ஆண்டவர் இல்லையா? அதனாலேயே அவங்களுக்கு அந்த கலை பிரியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அவங்களுடைய கம்யூனிகேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நெட்வொர்க்கு ரொம்ப பலமா அவங்க வச்சுக்குவாங்க. எதையுமே கட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு செயின் லிங்க்லயே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நட்புக்கும் கொஞ்சம் நல்ல பக்குவமாக நடந்துக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வீடு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து ஏதாவது சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் விதவிதமான வாகனங்களில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பூர்வ புண்ணியம், அவங்க சொந்த உயிரை விட்டு வெளியில் போனால் தான் ஜெயிக்க முடியும். சொந்த ஊர்ல அவங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதனால அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போனாங்கன்னா வாழ்க்கையில சக்சஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது. ஒரு சிலர் நான் கடைசி காலத்துல போய் சொந்த ஊர்ல இருக்கலாமா, எப்போதுமே உங்களுக்கு சொந்த ஊர் எப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு மாதிரி தான். அப்போதைக்கு கோயிலுக்கு போகிறோமா, செலவு பண்ணுறோமா, சாமி கும்பிட்றோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கணும். அப்படி அந்தளவுக்கு தான் இருக்குமே தவிர சொந்த ஊரில் நான் இடம் வாங்கி செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கடனை பொறுத்தளவில் கொஞ்சம் அதிகமாகவே ஆடம்பரத்திற்காக கொஞ்சம் கடன் படக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு அந்த கௌரவத்தை ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப பற்றுதல் அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்காக, அதுவும் இளைய சகோதரர்கள்கிட்ட கூட கொஞ்சம் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களை பொறுத்தளவில். மிதுனத்திற்கு தம்பிகளால் எந்த ஒரு சிக்கல்களும் கிடையாது. ஆனால் சகோதரன் மூத்தவர் இருக்காரு அல்லது அக்காவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக கடன் படக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அவங்களாலேயே பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ பாகப்பிரிவினை, ஏதாவது இந்த மிதுனத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க அண்ணன் தம்பி இருக்கீங்க, நீங்க தம்பியாக இருக்கீங்கன்னா நம்ம அண்ணன் தானே, நாளைக்கு பிரிச்சுக்கலான்னு தயவு செஞ்சு இருக்காது. உங்க அப்பா இருக்கும்போதே பாவத்தை பிரிச்சு வாங்கிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட சொத்து கேட்க போய் பிரச்சனையை சந்திக்கிறவங்க இன்ன வரையும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறவங்க நிறைய இருக்காங்க. அது இந்த மிதுன ராசி கண்டிப்பா பொருந்தும். அதனால அப்படி இருக்கவே இருக்காதீங்க. நீங்க கடன் வாங்குறதுனா வெளியில கூட வாங்கிக்கோங்க, உங்க அண்ணன்ட்டே அக்காட்டே கடன் வாங்காதீங்க. அது நாளைக்கு அதுவும் பிரச்சனையாக மாறிடும். அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ கேட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பே இருக்கு.
திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இவங்களை விட இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனைவியோ கணவனோ அமைவாங்க. வெரி குட். அது அனுபவமா அவங்க பேசுவாங்க. எப்பா நீ இப்படியெல்லாம் இருக்காத, இதெல்லாம் வாழ்க்கைக்கு பொருந்தாது, நம்ம இப்படிதான் இருக்கணும், ஊரோட ஒத்து போகணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். பெரும்பாலும் இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஊர் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துலயே வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வெளியில எல்லாம் போய் ரொம்ப தொலைவாலாம் தேட வேண்டியதில்லை. அவங்க எந்த ஊர்ல வேலை பார்க்குறாங்களோ அங்கேயே வரன் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து இவங்க மனைவி பேர்லயோ அல்லது நண்பர்களோட சேர்ந்தோ தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா அந்த ஜாதகத்தை, அவங்களுடைய நேச்சுரல் ஜாதகத்தை பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம பார்க்குறது பொதுவான குணங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதை வச்சு நம்ம ஆரம்பிக்க கூடாது. சரி, இவங்க வந்து நெட்வொர்க் சம்பந்தமான கமிஷன் பேஸ்ல இவங்க ஏதாவது பண்றாங்கன்னா, சர்வீஸா பண்றாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். சொந்தமா பணம் போட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடையாது. அது எப்போ இருந்தாலும் கிடையாது. அதனால அதை மட்டும் இவங்க பண்ணவே கூடாது. அதே இது கமிஷன் பேஸ்ல இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்துலன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது, பரம்பரை வியாதிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்பாவை தொட்டு அப்பா வழியில உள்ள நிகழ்வுகள் இவங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதனால ஜெனட்டிக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு அப்பாவுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்தே போகாது. இவர் வட துருவம்னா அவர் தென் துருவமா தான் இருப்பார். இவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்கன்னா அப்போ சண்டை வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் அப்பாவை விட்டு இவர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் இவருக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அம்மாவுக்கும் இவருக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மான்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த குறிப்பறிந்து செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அம்மாவுடைய முகத்தை பார்த்து இவர் அம்மா இதுதான் நினைக்கிறாங்கன்னு இவர் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பையன் எனக்கு இதுதான் தேவைப்படுதுன்னு அம்மா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் திருமண வாழ்க்கையில இந்த மிதுன ராசிக்கு பிரச்சனைன்னு வருதா அம்மாவாலையும் மாமியாராலையும் தான் பிரச்சனைகள் வரும். வேற ஏன்னா இவர் எப்படியோ எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிற மாதிரியே இவருடைய வாழ்க்கை துணையும் நினைக்கும். அதுதான் அங்க பெரிய விஷயமே. அதனாலேயே அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில சில சங்கடங்கள் வரும். அதை மட்டும் நமக்கு எப்படி அம்மா முக்கியமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒன்று நினைச்சிட்டாங்கன்னாவே போதும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த வாழ்க்கையில எது முக்கியம்னு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அவங்க பேச மாட்டாங்க. அது அவங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது, ஏதாவது பேராசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகி தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது சொத்து வாங்குறாங்க, ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா அந்த கடன் எப்போ முடியுதோ அப்போ தான் அது லாபமாக நம்ம நினைக்கணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இவங்களுக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அப்படிங்கிறது, சொந்த ஊரில் இருக்கும்போதே வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ இவங்க பயணப்படுறாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். ஆக மொத்தம் இவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் இவங்க வச்சுக்கணும். போகலாம், எந்த நாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா இவங்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு இடத்துல நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கூடவே கூட ஆகாது. அவங்க எந்த ஒரு தொழிலும் நிரந்தரமாகவும் பண்ண முடியாது. மாறிக்கிட்டே இருக்கணும். சேஞ்சிங் அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மிதனத்துக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுடைய இதை அவங்க இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழிலில் கூட ஏதாவது ஒரு புதுசாக அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது ஃபுல்லாகவே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவங்கள பொறுத்தளவில் தொழில் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா தொழிலாலேயே ஏகப்பட்ட நஷ்டங்களையும் அழுத்தங்களையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். சூப்பர் மேம். நல்ல மிதுன ராசி வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எவ்வளோ அழகாக தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசி நேயர்கள் அவ்வளோ பேர் வந்து நீங்கள் இதை நல்லா கேட்டுட்ருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு சக்ஸஸ் உண்டு. நம்ம ஒரு ஒரு ராசியாக பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் இப்போ கடகம் ராசியில் இப்போ பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க ஜாதகம் எப்படி, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருப்பாங்க, எப்படி நாளைக்கு லைஃப்பில் எப்படி வாழ போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். நிறைய பேர் வெயிட்டிங். கண்டிப்பாக கடகத்தை பொறுத்தளவில் அவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இதை கடைபிடிச்சாங்கன்னா போதும், அவங்க லைஃப் சக்ஸஸ்னே சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் கடகராசியை தெரியும். அவங்க நம்மளால் மட்டும்தான் வண்டி ஓடுதுங்கிற எண்ணத்தை விட்டுறணும். அந்த எண்ணத்தை மட்டும், குடும்பத்தின் மேல அவ்வளோ பற்றுதலா இருப்பாங்க. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இல்லைனாலும் வண்டி ஓடும்.
ஆனா நீங்க ஏன் நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா தான் அது கேட்கணும். உண்மையா நீ சொன்ன மாதிரி கடகராசி அத்தனை பேருக்கும் இருக்கு. நான்ற அந்த ஒரு இது இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஆமா. அவங்க தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஆணி வேர்னு நினைச்சுக்கிட்டே நினைச்சிருப்பாங்க. அவங்கள சுத்தி உள்ளவங்கள எதுவுமே பண்ண விடாம அன்புங்கிற கூட்டுக்குள்ள கட்டி போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ம். மத்தவங்க நிக்க அதை புடிங்கிட்டு ஓடுறதுக்கு தான் இருக்குமே தவிர அதனால ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் இவங்கள ரொம்ப வதைச்சிடும் அப்படின்னு தான் ம். சொல்லலாம். ஏன்னா இந்த கடகத்தினுடைய ம். நண்டுக்கு பேர் தான் கடகம்னு பேர். ஆமா. அதுக்கு ஆங்கிலத்துல கேன்சர்னு இன்னொரு பேர் உண்டு. பேரு இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை கண்டு நம்ம பயப்படுறோம்? அந்த கேன்சர்ங்கிற வார்த்தையை கண்டு தான் பயப்படுறோம். ஒரு படத்துல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா. விவேக்கும் மயில்சாமியும் ஆமா. கேன்சர்ன்றது என்னன்னு தெரியாமயே ஒரு படத்துல அவ்வளோ காமெடி பண்ணாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி இவங்க அது மாதிரி தான் அவங்க பாசத்தை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா. அதனால ஏற்படக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். எந்த ஒரு ஏமாற்றத்தையும் இவங்களால தாங்கிக் தாங்கிக்க கொள்ள முடியாது. முடியாது. அதனாலேயே அவங்க ரொம்ப மனதளவில பாதிக்கப்படுவாங்க. இங்க சந்திரன் தான் அதனுடைய அதிபதி. இந்த சந்திரனுடைய நிலை என்னன்னா, வளர்பிறையில வளர்ந்து தேய்பிறையில தேயக்கூடியது. ம். இவங்களுடைய ஒரு தோற்றப்பொழிவை கூட நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ம், ம். 15 நாள் ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. ஆமா, ஏய் ஆமா. என்ன பல்ப் எரியுது 1000 வாட்ஸ்ல அப்படின்னு கேட்கிற மாதிரி 15 நாள் ரொம்ப டல்லா இருப்பாங்க. டல்லாயிடுவாங்க. அதுக்கு காரணமே தேவையில்ல. அவங்களுடைய இயல்பே அப்படிதான் இருக்கும். சந்திரனுடைய ம். ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வளர்ந்து தேய்கிற மாதிரி தான் அவங்களுடைய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அடுத்தவங்க மேல ரொம்ப டீப்பான பற்றுதல் வைக்காம இருந்துட்டாங்கன்னாவே, ம். நம்ம இல்லைனாலும் காலம் அது பாட்டுக்கு ஓடும். நம்ம இல்லைனாலும் மத்தவங்களால வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே, ம். இவங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடும். ம். ஆனா அத மட்டும் இவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்கள மாத்தவும் முடியாது ஆமா. அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. சரி இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி தான் பேச்சு இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இத பண்ணு. ஏன்னா 2ஆம் இடம் சூரியன். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறதும், அத செயல்படுத்துறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும். இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க, அதனால ஒரு விரிசல் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமே தவிர, அது ம். கண்ட்ரோல்ல இருக்காது. ஆனா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையிலேயே இவங்க வாழ்க்கைய ஓட்டுவாங்க ம். அப்படிங்கிறத நம்ம இத எடுத்துக்கணும். சரி இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழகா வீட்ட ரொம்ப கலையம்சத்தோட வச்சுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப நேசிப்பாங்க. வீட்ட தான் இவங்க ரொம்ப நேசிப்பாங்க. வீடு, குழந்தைகள் எப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள தான் இவங்க இருப்பாங்க. என்னதான் வெளியில போறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நேசிப்பு எல்லாமே வீட்டை சுத்தி மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு ம். நிகழ்வு இருக்கு. அவங்களுக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக, ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்களாக அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் மேல ரொம்ப டீப்பான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகள நினைச்சு ஒரு மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாயிடுவாங்க அப்படின்னு ம். சொல்லலாம். மற்றவங்கள கூட விட்டுடுவாங்க. ஏன்னா சந்திரன்னா ஒரு தாய்மை உள்ளம் அப்படின்னு சொல்றது. இந்த தாய் உள்ளம் என்ன பண்ணும், கணவன எல்லாம் போடா அப்படின்னு விட்டுடும். ஆமா. ஆனா குழந்தைகள மட்டும் ரொம்ப இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இத ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் அதுதான். மனைவிய கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஆமா. புள்ள மேல ரொம்ப ஊறுவாங்க. பாசமாயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க குழந்தைகளால தான் அவங்களுக்கு மன அழுத்தமும் சரி, வருத்தமும் சரி, குழந்தைகளால மட்டும் தான் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதனால குழந்தைகள் மேல அதிகமா பற்றுதல் வைக்காதீங்க. ம். இந்த நண்டுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, அந்த குஞ்சு பொரிச்சோன்ன, அந்த நண்டு தன்னுடைய சதைய அந்த குஞ்சுகளுக்கு உணவா குடுத்துட்டு இறந்துடும். அப்படியா? அந்த ஓ! மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ம். உண்டு. ம். ஆனா இவங்க செய்யக்கூடிய அந்த தியாகத்துக்கு உரியவர்களா இவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ம். அதுக்காக இவங்க வந்து எதையுமே ஆ ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ம். கூட சொல்லலாம். ம். கடன் அப்படிங்கிறது கௌரவத்திற்காகவே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ம். நம்ம வந்து இருக்கோ இல்லையோ, இருக்கிற மாதிரியாவது வெளியில காமிச்சுக்கணும். நம்ம இல்லன்னு யாரும் நம்மள பார்த்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ம். அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப உழைச்சு அந்த கௌரவத்த காப்பாத்துறதுக்கு போராடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு சபையில வந்து என்னுடைய கௌரவத்த எந்த இடத்துலயும் நான் விட்டு குடுத்துறக் கூடாது. கடன் வாங்கியாவது அந்த சபை நிரக்க நான் பண்ணிறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ம். அந்த குடும்ப சங்கிலிய உடைக்க விடாமல் பாதுகாக்கணும்னு இவங்க ரொம்ப போராடுவாங்க அப்படின்னு ம். தான் சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும், இந்த குழந்தை என்னைய விட்டு போயிடுமோங்கிற பயமே இவங்கள ரொம்ப கொன்னுடும் அப்படின்னு தான் சொல்லணும். ம். ஆனா இவங்க அந்த கல்யாணம் பண்ணிட்டா, அந்த குழந்தைகள் அவங்க வாழ்க்கைய அவங்க ஓட்டட்டும்னு இவங்க ஒதுங்கிக்கிறது தான் எல்லா பெத்தவங்களுக்கும் நல்லது. என் பையன தனியாலாம் நான் அனுப்ப மாட்டேன். என் பொண்ண தனியாலாம் அனுப்ப மாட்டேன். அவங்க என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். அந்த வார்த்தைய முதல்ல விட்டுடுங்க. விட்டுட்டீங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அவங்க உங்கள விட்டு விலக ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படிங்கிற எண்ணத்த வந்து இவங்க பலமா பிடிச்சுக்கணும். சரி வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்?
இவங்க வாழ்க்கை துணை எப்படி தான் இவங்கள்ட்ட இணக்கமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, சனியை வந்து வாச்சிட்டு உசுர் எடுக்குது பாரு. ஆமாம் ஆமாம். வாழ்க்கை துணை கூட இவங்களால ஒத்துப்போகவே முடியாது. நிறைய பேர் ஒரு இருக்காங்க அந்த மாதிரி. சந்தேக குணமும் அப்படிங்கிறதும் வந்துடும். இது ஏதோ நடக்குதே, நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னு நீ எங்க போன, என்ன பண்ணன அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா ஆட்டோமேட்டிக்கா அவங்களையே உருக்கிக்கிறது ஆமா. இதெல்லாம். அது எல்லாமே அது அவங்க எதிர்பார்க்கறது அங்க நடக்கலைன்னா அவங்கள கற்பனை, ஏன்னா ஆ. கற்பனைக்கு பெயர் வேந்து சந்திரன் தான். அப்ப அந்த சந்திரனுடைய ராசியாகவே இருக்கும்போது ஒரு திரைப்படமா இவங்க கண்ணுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஓடிடு. நிறைய கதாசிரியர்கள் வந்து இந்த கடகத்துல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா கடகம் சம்பந்தப்பட்டாதான் கதையை எழுத முடியும். கனவு கற்பனையே அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. அதனால அந்த வாழ்க்கை துணை மேல நம்பிக்கையே இருக்காது இவங்களுக்கு. என்னதான் தங்கமா நடந்துக்கிட்டாலும் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆரோக்கியத்துல அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட இடுப்பு வலி, முதுகு வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வயிற்று பகுதியில் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு. பாக்கியம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இஷ்டதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணும்னு தோணும் அவங்களுக்கு. ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகிறத அவங்க பெருசா லைக் பண்ண மாட்டாங்க. இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். முருகன் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கும் இவங்களுக்கு. கடகம்னாவே முருகன் மேல கொஞ்சம் கூடுதலா பற்றுதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. தொழில் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நடத்தலாம், ஆனா இவங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. தொழில் ஆரம்பிச்சுட்டு அந்த தொழில் ஸ்தாபனத்துல இவங்க உட்காரணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு வண்டி ஓடாது. இவங்க அதை விட்டுட்டு வேலையில ஓடுனா மட்டும் ஆரம்பிச்சு விட்டுட்டு அடுத்த இதுக்கு மற்றவங்களை மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இவங்க வெளியில உள்ள நிகழ்வுகளை தான் இவங்க பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா இவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அங்க தொழில் ஓடும். இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்க தொழில் ஓடாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கு. மகிழ்ச்சிங்கிறது வீட்டுல இருக்கிறதுக்கு தான் இவங்க அதிகமா ஆசைப்படுவாங்க. வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அவ்வளவு பிடிக்காது. அதனால வீட்டுல இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடுது அப்படிங்கிறது தான் இதுல வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு எண்ணத்தை மட்டும், நம்ம இல்லைனாலும் வண்டி ஓடும், நம்ம வாழ்க்கை நம்ம சரியா வாழ்வோம்னு நினைச்சிட்டாங்கன்னாவே இவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்றேன்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடுது அப்படின்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் அதை மட்டும் விட்டு கொடுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடகராசி வந்து இனிமே வந்து கொஞ்சம் உணர்ந்துருவாங்க. ஓகே ஓகே, நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. தேங்க்யூ மேம். அதாவது கடகராசிக்கு ஒன்றே ஒன்று தான் அவங்க சொல்கிறது, நான் தான் அப்படின்றதே வேண்டாங்கிறாங்க. சாதாரணமாக இருங்க. எவ்வளோ என்ன சம்பாதிக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ நான் என்னால் தான் அப்படின்னு சொல்ல வேணாம். எல்லாமே கடவுளோட செயல். உண்மையிலே சொல்கிறேன். இந்த அழகாக இந்த உங்களுக்கு இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பட் நல்லா இருக்குது உங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லையா. தான்ற அந்த இது என்னால் தான் நடக்குது அப்படின்றத அந்த எண்ணத்தையும் விட்டுடணுன்றாங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தானா ராஜா ராணி, எல்லாமே நீங்கள் தானா. ஓகேவா? டோன்ட் வரி. இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் விஷயமா ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்கள கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஜாதகமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்க ஆசிரியர், எங்கள் சாந்தி மேம் வந்து ஆசிரியர், உங்களுக்கு அழகாக அந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லி தருவாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி.